அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, வைகாசி மாதம் வரக்கூடிய கிருத்திகை என்றைக்கு வருகின்றது. கிருத்திகை அன்று இந்த 6 பொருள் சேர்த்து முருகனுடைய பதத்துக்கிட்ட நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலுமே அது நிறைவேறும். என்னென்ன பொருள் சேர்த்து வைக்க வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்திற்குரிய கிருத்திகை என்னைக்கு வருது அப்படின்னா, வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16ஆம் தேதி, மே மாதம் 16ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை. அந்த தினம்தான் நமக்கு அமாவாசையும் இருக்குது. ரொம்ப சிறப்புக்குரிய தினமாக இருக்குது. இந்த நாளன்று நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முருகனுடைய படத்திற்கு வெண்மை நிற பூக்கள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. 6 தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. 6 நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இருப்பவர்கள் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரியதாக இருக்கிற அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அல்லது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. இந்த 3ல் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போ கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அல்லது ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டால் கூட போதும். கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அல்லது விரலி மஞ்சள் துண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா சந்தன வில்லை அல்லது கொஞ்சமாக சந்தனம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ரூபா நாணயம், 6 1 ரூபா நாணயம் நீங்கள் அதில் சேர்க்கணும். அடுத்து முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. வசம்பு நீங்கள் சேர்க்கணும். வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வசியம் சக்தி அதிகம் இருக்கிறது இந்த வசம்புக்கு. நம்ம என்ன நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது நடத்தி கொடுக்கக்கூடிய செயல் வந்து இந்த வசம்புக்கு தான் அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் இந்த வசம்பை வைத்து மையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. மை ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது அந்த மை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த வசம்பை வந்து நம்ம தீயில வாட்டணும் அப்படின்னா அதில் வந்து கருப்பாக வரும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணீர்லேயோ அல்லது நீங்கள் எண்ணெயில் லைட்டாக கலக்கி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதனால் வசம்பு நீங்கள் சேர்க்கணும். வசம்பு சேர்த்துட்டு அடுத்து கடைசியாக நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா பண வசியத்தை அதிகரித்து கொடுக்கும். நமக்கு எப்போதுமே நமக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதிக்காய் அல்லது சுக்கு இந்த 2ல் ஏதேனும் ஒன்று பயன்படுத்தும் போது முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் இல்லாதவங்க சுக்கு கூட சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ இதில் 6 பொருள் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டும். இப்போ வந்து இதில் ஏதேனும் ஒரு பொருள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இருக்கிற பொருள் வைத்து மன நிறைவாக செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்து இதை செய்கிறீங்களோ உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். அந்த கண்ணாடி பவுலில் இதை ஃபுல்லாக வச்சுட்டிங்களா, அடுத்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனையை வந்து எழுதி அந்த பேப்பரை நல்லா மடித்து இதை வந்து நீங்கள் பார்க்காத மாதிரி வைங்க. அந்த கண்ணாடி பவுல்லே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பவுலில் வந்து நல்லா அந்த பேப்பரை வந்து மடித்து வச்சுருங்க. அந்த எழுத்து வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க. வெளியே பார்த்தா அந்த எழுத்து தெரியக்கூடாது. அதனால் அந்த பேப்பர் சின்ன பேப்பரில் எழுதுனா கூட அந்த துண்டு சிட்டு மாதிரி மடித்து நீங்கள் வந்து வச்சுடுங்க. வைத்துட்டு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றுவீங்களா, தீபதுபாரதனை காட்டும்போது அந்த கண்ணாடி பவுலுக்கும் நீங்கள் சேர்த்து காட்டுங்க. அல்லது கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா அகல் விளக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. தினமும் அதற்கு சேர்த்து காட்டுங்க. காட்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனை முன்வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். எந்த வேண்டுதல் வேண்டும்னாலும் நீங்கள் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பணத்திற்காக நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மைண்டு பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக மாற மாற நம்மளுடைய வேண்டுதல்லாம் நமக்கு நிறைவேறும். முருகன் நமக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வர வர நமக்கு நிச்சயமாக அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற மாட்டேங்குது. நம்ம எத்தனை முறை தான் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறது, நமக்கு நிறைவேறவே மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டாலே அது நிறைவேறாது. நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு கட்டாயமாக அது வந்து நிறைவேறும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இறைவனை வழிபாடு செஞ்சாலும் சரி, நான் முருகனை மட்டும் சொல்லலை, எந்த இறைவனை வழிபாடு செஞ்சாலும் அந்த இறைவன் மீது நீங்கள் முழு பக்தியை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வரவே கூடாது. நிச்சயமாக அது
நிறைவேறும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப் தான் இருக்கணுமே தவிர, நிறைவேறுமா அப்படிங்கிறது அந்த தாட் உங்களுக்குள்ள வரக்கூடாது. நிச்சயமாக கடவுள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிறைவேற்றி வைப்பாங்க. அதற்கான நேரம் சூழ்நிலை நமக்கு வந்து அமையும்போது நிறைவேறும். நம்ம வந்து நிறைய பக்தர்கள் வந்து உடனே உடனே நிறைவேறும்னு நினைக்கிறோம். அது வந்து தவறு கிடையாது. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து கடவுள்ட்ட முன் வச்சுட்டோம் அப்படின்னா, கடவுள்ட்ட வந்து ஒப்படைச்சிரணும். அவரே நமக்கு எல்லாமே பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும். இந்த 6 பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிற தன்மையும் இருக்கு. முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலுமே நீங்க செய்து பார்க்கும்போது தான் தெரியும் அதோட அற்புதத்தை. மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொன்னா போதும். அல்லது நீங்க சஷ்டி கவசம், திருப்புகழ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக படிச்சுக்கலாம். வைகாசி மாதம் நமக்கு வந்து கிருத்திகை வரக்கூடிய நமக்கு அந்த அமாவாசையுடன் வரக்கூடிய அந்த கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. முடிந்த அளவு எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க வருகின்ற சனிக்கிழமை. இந்த வைகாசி மாதமே பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப சிறப்புக்குரிய மாதம். அவர் வந்து அவதரித்த மாதமான அந்த வைகாசி விசாகம் அன்று நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு குடுத்துருக்கிறேன். வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்ட்டு. அதுவும் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க இருக்கும். அந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.